டேபிள் நம்பர் 1. டேபிள் நம்பர் 1ல இருக்கக்கூடிய சீட்ஸ் அவைலபிள் வந்துடும். இதில் நீங்கள் சீட் 1 சூஸ் பண்ணுறீங்க. சீட் 1ல ரன்னிங் ஆர்டர் எதுவும் இல்லை. இப்போது புது ரன்னிங் ஆர்டர் எடுக்கிறதுக்கு ஆட் ஐட்டம் கொடுக்குறீங்க. ஜஸ்ட் என்னென்ன ப்ராடக்ட் எவ்வளோ குவான்டிட்டி அதை டச் மட்டும் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கார்ட்டில் ஆட் ஆயிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் இன்னொரு டேப் பண்ணேன்னா இதில் நீங்கள் 1 கொடுக்குறீங்களா, 5 கொடுக்குறீங்களா, 10 கொடுக்குறீங்களா, இப்படியும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இதை டைரெக்டாகவும் கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். ஸோ ஆர்டர் ஜென்ரேட் ஆயிரும். செக் அவுட் கொடுக்குறேன். கஸ்டமரோட பேர் நீங்கள் போடுறதா இருந்ததுன்னா போட்டுட்டு அவங்களோட கான்டாக்ட் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு டிஸ்கவுண்ட் எதுவும் இல்லைன்னா ஜஸ்ட் கம்ப்ளீட் செக் அவுட் கொடுத்த உடனே பில்லு ஜென்ரேட் ஆயிரும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்கள் ஃபோன்லேயே இந்த ஆர்டர்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி மறுபடியும் நான் அந்த சீட்டை சூஸ் பண்ணுறேன். ஆட் ஐட்டமில் மேலே டைனிங் ஏசி பார்சல். நான் ஏசி சூஸ் பண்ணேன்னா ஏசிக்கான ரேட் கொண்டு வரும். பார்சல் சூஸ் பண்ணால் பார்சலுக்கான ரேட் சூஸ் பண்ணலாம். இதில் ஆல் ஐட்டம் டச் பண்ணேன்னா அதில் இருக்கக்கூடிய கேட்டகரிஸ் லிஸ்ட் ஆகும். அந்த கேட்டகரியை மட்டும் இதில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பீவரேஜஸ்னால் ட்ரிங்க்ஸ், அதோட கேட்டகரி மட்டும் வரும். இப்போ நான் பிரியாணி அதை சூஸ் பண்ணேன்னா பிரியாணி ஐட்டம்ஸ் மட்டும் வரும்.